மற்றபடி உங்களுக்கு ஒரு சீரியஸான ஒரு கலெக்டர் ரோல் என்ன, எலக்ட்ரல் ஆபீசர் ரோல் என்ன, மக்களுக்கு என்ன சொல்லணுமோ அதை கரெக்டா சொல்லிருக்காங்க. சோ கார்த்திக் சுப்ராஜ்க்கு ஹேட்ஸ் ஆஃப் இந்த கதை. காலகட்டத்துக்கு ஏற்ற படம். ஆமா ஆமா ஆமா. இனியாவது மாறலன்னு வச்சுக்கோங்களேன், இந்த தமிழகம்ல இந்த இந்தியாவை கூட யாருமே காப்பாற்ற முடியாது. இந்த ஒவ்வொரு நாளும் நியூஸ் என்ன வருது, தமிழகத்து மேல இத்தனை கடன் இருக்கு, இந்தியா மேல இத்தனை கடன் இருக்கு. நான் ஒண்ணு கேக்குறேன், நீங்க உங்க வீட்டுல ஒரு பொண்ணுக்கு கல்யாணம் பண்றீங்க அப்படின்னு சொன்னா, கடன் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, உங்க சக்திக்கு மீறி சொந்தக்காரன் இதுவா பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு நீங்க ஒரு சக்திக்கு மீறி பண்றீங்கன்னா பெரிய கடன் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம். நீங்க ஏதாவது மாறி இருக்கா? ரோடு பாத்தீங்கன்னா நிலவுல நடக்கிற மாதிரியே இன்ன வரைக்கும் இருக்கு. ஹெல்மெட் போட்டா பிடிக்கிறாங்க. ஆனா இங்க அந்த ரோடு மேடு பள்ளத்துல போனா இந்த கழுத்துல C5 C4 நர்வ்ஸ் எல்லாம் தேஞ்சு போய் எல்லாரும் பெல்ட் போட்டு திரியுறாங்க. அதெல்லாம் யாரால? நம்ம தான் கேவலமா காசு வாங்கி ஓட்டு போடுறதுனால. அததான் இந்த படத்துல எடுத்து வச்சிருக்காங்க. நான் ஒரு 2 வருஷத்துக்கு சமுத்திரக்கனி சொல்லுவார், 2 வருஷத்துக்குள்ள நான் சில விஷயங்கள் செய்யல அப்படின்னு சொன்னா, நான் எழுதி கொடுத்த ஸ்டாம்ப் பேப்பர்ல எழுதி கொடுக்குறேன், நீங்க 2 வருஷத்துல எனக்கு பதவியில இருக்கு. பட் நான் என்ன சொல்ல வரேன், பிரைவேட் வேலையில 6 மாசம் தான் ஃபர்ஸ்ட் டைம் கொடுப்பான். அதே மாதிரி நீங்க எத்தனை விதிகள் சொல்றீங்களோ அதுக்கு இவ்வளவு டைம் அண்ட் பீரியட் போட்டு எல்லாரும் எழுதி வாங்குங்க. நிறைய அரசியல் கருத்துக்கள். ஆமா, எத்தனை கருத்து பார்த்தாலும் மக்கள் திருந்த மாட்டாங்க. இங்கே நிறைய பேர் இந்த படத்தை குறை சொல்லிட்டு இருக்காங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு தெரிஞ்சது படம், அது பாடம் இல்லன்னு. ஏன் சொல்லுங்க. இல்ல அதை கேட்டு என்ன பண்ண போறீங்க சொல்லுங்க. இல்ல சென்னை நினைச்சீங்களா, 90க்கு முன்னாடி இந்த சென்னையை எவ்வளவு வளர்ச்சி அடைஞ்சிருக்கு, ரோடு எப்படி 90க்கு முன்னாடி முட்டிகாலுக்கு மேல தண்ணி நடந்து போயிருக்கு. நீங்க ரொம்ப சாட்டிஸ்பாக்சனா இருக்கீங்களா? இல்ல எனக்கு நல்லா இல்ல. பிரிட்டிஷ்காரர் இருந்தான்னு வச்சுக்கோங்க, அவன் என்ன பண்ணுவான்னா, நான் நடக்கிற ரோடு யூரோப்பியன் குவாலிட்டியில இருக்கணும்னு சொல்லிட்டு பண்ணுவான். ஏன்னா அவன் நடக்கிறான், நீங்க பின்னாடியே அடிமை நடந்து வரீங்க. அது உங்களை பத்தி கவலை இல்ல. நான் நடக்கிற இடம் எனக்கு மேடு பள்ளம் இருக்க கூடாதுன்னு நினைப்பான். ஓகேங்களா? அவன் இடத்துல இருந்து திங்க் பண்ணி நம்ம ரோட எதிர்பார்க்கணுமே தவிர 60ல எப்படி, 1960ல சிங்கப்பூர் எப்படி இருந்தது, இப்ப எப்படி இருந்தது அப்படி போய் பாருங்க. 2000ல துபாய் எப்படி இருந்தது, இப்ப எப்படி டூரிசம் டெவலப் ஆயிருக்கு அப்படி பாருங்க. அந்த மாதிரிதான் நீங்க பாக்கணுமே தவிர 60ல எந்த ரோடு இருந்தது, இப்ப எந்த ரோடு. எங்க அப்பா அந்த காலத்திலேயே 6 படி ஏறி வீட்டுக்கு போற மாதிரி வச்சிருந்தாரு. ரோடு மேலேயே போட்டு இப்ப என் வீட்டுக்கும் ரோட்டுக்கும் ஒரு அடி டிஸ்டன்ஸ்ல தண்ணி வர மாதிரி இருக்கு. மழை எங்கன்னா திறந்து விட்டானா எப்ப உள்ள வரும்னு திக்குன்னு அடிச்சுன்னு இருக்கணும். இதுதானா? இப்படி பிரிட்டிஷ்காரெல்லாம் ரோடு போட மாட்டான். அந்த இடத்துல இருந்தா நீங்க திங்க் பண்ணணும், வெள்ளக்கார மாதிரி திங்க் பண்ணணும். அதுதான் இந்த படம். இந்த படம் படம் இல்ல, பாடம். இந்த கதையில ஒரு கலெக்டர் தான் எப்படி இருக்கணும், எலக்ட்ரல் ஆபீஸ் எப்படி இருக்கணும், மக்கள் எப்படி திங்க் பண்ணணும். ஓட்டுக்கு காசு வாங்கணுமா வாங்கக்கூடாது, அப்படி வாங்கினா எப்படி வாங்க, அதாவது 2000 வாங்காதீங்க 20,000 வாங்க ராம் சரண் சொல்றேன். பட் நான் என்ன சொல்ல வரேன், தயவுசெய்து எல்லாரும் ஒரு சிங்கிள் பிஹெச்காவது வாங்கிக்கணும். ஒண்ணு காசே வாங்காதீங்க, ஒண்ணு காசே வாங்காம தேச துரோகம் பண்ண மாட்டேன்னு சொல்லி ஒழுங்கா ஓட்டு போடுங்க. இல்ல காசு வாங்கினா ஒட்லீஸ்ட் செட்டில் ஆகுதாங்க. ஒரே ஒரு 2000 வாங்கி இன்னும் வாழ போறீங்க. 2000 கோடி அடிச்சுன்னு போறான் ஒவ்வொருத்தனும். பணக்காரனா இருக்கான். இன்னைக்கு வரைக்கும் எல்லா அரசியல்வாதியும் இந்தியா ஃபுல்லா பணக்காரா இருக்காங்க, இந்த ஐயா கண்ணை தவிர, காமராஜை தவிர. ஓட்டு போட்ட மக்கள் நம்ம எல்லாம் பிச்சைக்காரங்களா இருக்கோம், பிச்சை எடுத்துட்டு இருக்கோம் நம்ம எல்லாரும். அதுதான் சொல்றேன். அவரு மாதிரி ஒரு 10 பேரு ஆல் இந்தியா லெவல்ல எங்கேயோ ஒரு 100 பேர் வச்சுப்போம். வரலுட்டு என்ற அளவுக்கு ஒரு 100 பேரு. மத்த எல்லா அரசியல்வாதும் பாருங்க, அவன் வீட்டுல பாத்தீங்கன்னா A to breed மாடு இருக்கு. நம்ம தான் விஷப்பாலை குச்சின்னு இருக்கோம், விஷ காய்கறி சாப்பிட்டுட்டு இருக்கோம். ஒருத்தர் ஓடிக்கிட்டே ஒரு மினிஸ்டர் சொல்றாரு, என் வீட்டுல மாடி இல்ல, ஆர்கானிக் காய்கறி இருக்கு. நம்ம வீட்டுல ஆர்கானிக் தோட்டம் போடணும்னா எவ்வளவு செலவு யோசிச்சு பாருங்க. இடம் கூட இல்ல, அவனுக்கு வீடே இல்ல. இத வீடு தரும்னு சொல்லி சொல்றாங்க. ஆனா இங்க அதையும் பேட்ச் ஒர்க் சொல்ற மாதிரி அந்த எப்ப இவரு பேர் என்ன, யோகி பாபுவா, அந்த சீனு போட்டுதான் மீன்ஸ் போடுறாங்க, பேட்ச் ஒர்க் அப்படின்னு. ரோடும் பேட்ச் ஒர்க் தான் பண்றாங்க. பிரிட்டிஷ்காரங்க இந்த மாதிரி பேட்ச் ஒர்க் பண்ணுவானா? பிரிட்டிஷ் ஆட்சி பரவாயில்ல. ஐயா நான் என்ன சொல்றேன்னா, நேதாஜியும் சர்தார் வல்லபாய் பட்டேல் எல்லாம் தயவுசெய்து ஒரு 100 வயசு வரைக்கும் இருந்திருக்கலாம். சீக்கிரமா செத்து நம்ம கெட்ட நேரம் ஆயிடுச்சு. ஏன்னா அவங்க பாக்கணும்னு நினைச்ச இந்தியா வேற, இப்ப இருக்கிற இந்தியா வேற. இந்த கரப்ஷனை நாங்களே பண்ணிக்கிறோம் சொல்றதுக்காக அவங்க எல்லாம் சுதந்திரத்துக்கு பாடுபடல.
அவங்க எதுக்காக ஒவ்வொருத்தனும் பிரிட்டிஷ்காரன்ட்டு நெஞ்சில அங்க இங்கன்னு அடி வாங்கியிருப்பான், சீவி இருப்பானுங்க, எல்லாம் பண்ணிருப்பானுங்க. ஒரு நிமிஷம் அதை எவனா நினைச்சு பார்த்தானா? எவனும் நினைச்சு பார்க்கலையே. இந்த ஜல்லிக்கட்டுல சில கூல்ட்ரிங்க்ஸ் எல்லாம் பிடிக்காதீங்கன்னு சொல்லி போராடினாங்க. அப்புறம் ட்ரம்ப் வந்து மார்க்கெட்டே இறங்கிடுச்சுன்னு நியூஸ்ல சொல்றாரு. அப்ப இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா எல்லா கடையிலயும் வந்து அது விக்கிறாங்க. அவன் போஸ்ட் பண்றான், இவன் விக்கிறானே வச்சுப்பான். ஏன் குடிக்கிற நம்ம நிறுத்தக்கூடாதா? ஏன் நிறுத்த மாட்டீங்க? என்னால முடிஞ்ச வரைக்கும் வேலைக்காரன் படத்துல சிவகார்த்திகேயன் சொல்ற மாதிரி உங்களால நேரடியா போய் ஒரு கம்பெனி நிறுத்த முடியலையா? உங்களுக்கு போர்ஸ் இல்லையா? நீங்க ஒரு சாதாரண மக்களா, காமன் மேனா, அட்லீஸ்ட் காசிப் பண்ணுங்கன்ற. நான் மினிமம் பில்லு போடும்போதாவது அவங்களுக்கு எடுத்து விட்டுறேன், இதை கழுவுனா லெட்டின் கழுவு வந்து விலையாகும்ட்டு. அதுக்கப்புறம் அவன் குடிப்பானோ? குடிக்குமா? அந்த காலத்துல நம்ம பாட்டி எல்லாம் என்ன குடிச்சா? லெமன் குடிச்சா, நுங்கு சாப்பிட்டா, இளநீ குடிச்சா, இந்த மாதிரி சாப்பிடுங்க. அதை விட்டுட்டு அது என்ன பிரியாணி சாப்பிட்டா அதை சாப்பிடுறது? செரிமானத்துக்கு லெமன் சால்ட் போட்டு சாப்பிடுங்க. தப்பான இந்த ட்ரிங்க்ஸ் எல்லாம் சாப்பிட வேணாம். இதெல்லாம் நம்ம வந்து பழமை ஆதரிச்சாதான் இந்த நாடு உருப்படும், சரிங்களா? அதுதான் சொல்றேன், பழமையை விரும்புங்க, பழமையான விஷயங்களை கொண்டு வாங்க. அப்பதான் வந்து நம்ம வந்து ஆரோக்கியம் நல்லா இருக்கும். அததான் இந்த படத்துல எப்படி இருக்கணும்னு சொல்றாங்க. இந்த படத்தை வந்து குறை சொல்றது ரொம்ப நல்லா இருக்குங்க. அந்த அஞ்சலி பார்த்து காமிக்கும் போது மட்டும் என்னடா கொஞ்சம் லேக் ஆகுதுன்ற மாதிரி இருந்தது. ஆனா சீக்கிரமா முடிச்சிட்டாங்க.